அது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். மாலை நேர சூரியனுடைய வெப்பக்கதிர்கள் தன்னுடைய வெப்பத்தை மெல்ல மெல்லமா குறைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எப்போதும் பரபரப்பா இயங்கக்கூடிய பாம்பே நகர மக்கள் வழக்கம் போல தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு வேக வேகமா அந்த டிராபிக்லயும் பொல்யூஷன்லயும் தங்களுடைய வீடுகளை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி அனைவருமே வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் 22 வயது இருந்த சோனா தன்னுடைய கனவு நோக்கி போறதுக்காக கையில கேமராவோடையும் கண்ணுல பல கனவுகளோடையும் தன்னுடைய ஆண் நண்பரான பரம் அழைச்சிக்கிட்டு ஒரு பாலடைந்த பில்டிங்கை போட்டோஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி இவங்க போக போற அந்த கட்டிடத்தை பத்தி சொல்லணும்னா சுவர்கள் எல்லாமே இடிபாடுகளோடையும் பாசி பிடித்த நிலையிலையும் அங்க இருக்கிற இரும்பு தூண்கள் துருப்பிடிச்ச நிலையிலையும் ஜன்னல்கள்லாம் பயங்கரமா சேதமான நிலையிலையும் உள்ளுக்குள்ள பயங்கர புழுதி அழுக்கோடையும் அங்கங்க மது பாட்டில்கள் சிகரெட் துண்டோடையும் ஒரு கொடூரமான ஒரு டார்க் அட்மாஸ்பியரை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பாலடைஞ்ச கட்டிடத்துக்குள்ளதான் இந்த இளம் ஜோடி அன்னைக்கு போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. அப்படி இந்த 2 பேரும் போக போற அந்த கட்டிடத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு பாலடைந்த மில்லு. இந்த மில்லு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா வட மும்பையில இருக்கிற மகாலட்சுமி அப்படின்ற ஒரு இடத்துல உள்ள சக்தி மில்ஸ் என்ற இந்த பாலடைந்த கட்டிடத்துக்குள்ளதான் பல கனவுகளை சுமந்தபடி அந்த கட்டிடத்தோடைய வாசல் முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. வெளில இருந்தபடியே அந்த கட்டிடத்தை போட்டோஸை எடுத்து அவங்க 2 பேரும் பேசினபடியே நடக்க ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க நடக்க ஆரம்பிச்ச ஒரு சில நிமிடத்திலேயே பயங்கரமான ஒரு அழுகுரலும் பயங்கரமான ஒரு கதறல் சத்தம் தான் அந்த கட்டிடத்தோடைய சுவர்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. அந்த குரல் யாருடையதுன்னா இந்த சோனமுடையது தான். அந்த கட்டிடத்துக்குள்ள போன சோனமுக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத பல கொடூரமான சம்பவங்களை அங்கிருந்த 5 ஓநாய்கள் நடத்த ஆரம்பிச்சது. எதிரிக்கு கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனதளவுலையும் உடம்பாலையும் ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவத்தை தான் அன்னைக்கு சோனம் அந்த கட்டிடத்துக்குள்ள சந்திக்க நேரிட்டாங்க. நிர்பயாவுடைய சம்பவம் நடந்து அதோடைய தாக்கம் குறையாம இருந்த அந்த நேரத்துல சோனமுக்கு நடந்த அந்த கொடூரம் பாம்பேல வேலைக்கு போய்கிட்டு இருந்த மொத்த பெண்கள் முன்னாடியும் ஒரு பயத்தை உருவாக்கி அவங்களுடைய பாதுகாப்பை ஒரு கேள்விக்குறியா ஆக்குனுச்சு. அன்னைக்கு அந்த சோனமுக்கு அந்த கட்டிடத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சு? ஆள் நடமாட்டத்தோட போன சோனம் உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா? சோனம் கூட போன அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு அந்த கட்டிடத்துக்குள்ள ஏற்கனவே குடியிருந்த அந்த 5 ஓநாய்கள் யாரு? இந்திய வரலாற்றோடைய கருப்பு பக்கங்கள்ல எழுதப்பட்ட யாராலையுமே மறக்க முடியாத ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான், ஒரு மோசமான வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக கொடுக்கும். நம்முடைய சேனல் நம்முடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக பார்க்குற நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீண்ட நாட்களை யாராவது பார்த்துருக்கீங்க, அப்படி இல்லைனா புதுசாக யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மும்பையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் இந்த சோனா. வாழ்க்கையில் பல கனவுகளோடையும் நல்லா கஷ்டப்பட்டு படித்து இந்த ஜேர்னலிசம் மேலே இருந்த ஆசையினால அது சம்பந்தமான படிப்புகள்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக ஆரம்பத்தில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்ததுனால நம்ம இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், இப்போதைக்கு இருக்கிற வேலையை நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக பாம்பேல யாருக்கும் தெரியாத நிறைய இடங்களுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுடைய ப்ரொஃபைலை நல்லா செதுக்கிக்கிட்டு வந்தாங்க. இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா லோக்கல் ட்ரெயின்லாம் ஏறி போய் பல இடங்களை போயிட்டு தனியாவே விசிட் பண்ணி போட்டோஸ் எடுத்து அது ரிலேட்டடான ஆர்டிக்கல்லாம் எழுதுவாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் எந்த பிரச்சனையுமே இல்லாம அவங்களுடைய கனவுகளை நோக்கி போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் கூட வேலை பார்க்குற பரம் அப்படின்ற ஆண் நண்பரை அழைத்து கொண்டு இந்த சக்தி மில்ஸை போயிட்டு பார்த்துட்டு அந்த கட்டிடம் எப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அங்க வேற என்னென்ன குற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலா ஒரு ஆர்டிக்கலை கவர் பண்றதுக்காக தான் அன்னைக்கு இந்த 2 பேரும் அந்த கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க.
இந்த 2 பேரும் அந்த பாலடைந்த கட்டிடத்துக்குள்ள நுழைந்த ஒரு சில நிமிடத்திலேயே அவங்களுடைய கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துக்கு பிறகு மயக்கத்துல இருக்கிற சோனமுடைய முகத்துல அங்க உடைஞ்சிருந்த ஜன்னல் வழியா சூரியன் அஸ்தமனமாகி இரவு மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் இருக்கும்ல, அந்த வெளிச்சம் அவங்களுடைய முகத்துல பட ஆரம்பிச்சது. அரை மயக்கத்தோடையே அங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒன்னொன்னுத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்கள சுத்தி ஒரு 10 கால்கள் வட்டமடிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அவங்க அவ்வளோ வழியிலையும் ரத்த போக்குலையும் துடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல எந்தவித கருணையும் காட்டாத அந்த ஓநாய்கள் அந்த பொண்ணை அவங்களுடைய மொபைல்ல போட்டோ எடுத்து, இதை பத்தி நீ வெளியில சொன்னீன்னா இந்த போட்டோவை நாங்க Facebookல போட்டு உன்னை அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்னு மிரட்டி இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல இவங்க கூட வந்த அந்த பரமை பயங்கரமா அடிச்சு கயிறால ஒரு இரும்பு தூணுல கட்டி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இந்த பொண்ணை போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்குள்ளேயே அந்த ஓநாய்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இந்த 2 பேருமே தரன்னு இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து அந்த கும்பல் வேக வேகமா மறைய ஆரம்பிச்சுது. பட் இன்னொரு பக்கம் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நிலகுலைஞ்சு போயிருந்த நேரத்துல தான் சோனம் தன்னுடைய மனசுல தைரியத்தோடையும் அந்த வழிகளை தாங்கிக்க முடியாத நிலையிலையும் பரம் கிட்ட என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டு போங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. உடனடியா பரமும் அந்த பொண்ணை மெல்லமா அழைச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சதுக்கு பிறகு தன்னுடைய பாஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற ஃபெடார் ஸ்ட்ரீட்ல உள்ள ஜாஸ்லுக் ஹாஸ்பிட்டல்ல இவங்க 2 பேரும் அட்மிட் பண்ணப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுறாங்க. அங்க இந்த 2 பேருக்கான ட்ரீட்மெண்ட் வேக வேகமா கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் போலீஸுக்கு தகவல் கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. மொத்த பாம்பே நகரமும் அந்த நேரத்துல பத்தி எரிய ஆரம்பிச்சது. நிர்பயாவுடைய தாக்கம் முடியறதுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பயங்கரமா கோவப்பட்டு வீதிகளில் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அன்றைய நாள் இரவே பாம்பே நகர மக்கள் அந்த பொண்ணு எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி ஏத்தி பிரார்த்தனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோனம் கொஞ்சம் தேறி வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு தனக்கு நடந்த அந்த கொடுமைகளை எந்தவித பயமும் பதட்டமும் இல்லாம போலீஸ் கிட்ட ஒன்னா புட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. சோனம் அந்த கட்டிடத்துக்குள்ள நுழையும் போதே அங்க ஏற்கனவே 5 பேர் இருந்திருக்கானுங்க. அந்த 5 பேரும் பார்க்கறதுக்கு ஒரு ரவுடி மாதிரியும் போதை பழக்கம் எடுக்கிறவனுங்க மாதிரியும் ரொம்ப அக்லியாவும் இருந்திருக்காங்க. அவனுங்களை பார்க்கும் போதே இவனுங்க தப்பு செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த சோனமுக்கு அப்பவே ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த 5 பேரும் இந்த 2 பேரும் நடந்து வரதை பார்த்துட்டு கிட்ட நெருங்கி வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்வர்சேஷன் பயங்கர ஆர்குமெண்டா ஆக ஆரம்பிச்சு, நாங்கள் இங்கே ஒரு ஆளை கொலை பண்ணி புதைச்சிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையுமே பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே சமயம் கூட போனால் அந்த பரமை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு தூணில் கயிறால கட்டி வச்சுட்டு கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சோனமை வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு மாறி மாறி அந்த 5 கொடூரன்களும் அந்த பொண்ணை சீரழிக்க ஆரம்பிச்சாங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பக்கம் கதறாங்க. ஆனால் அவங்களுடைய கதறல் சத்தம் எதுவுமே அந்த கட்டிடத்துல இருந்து வெளியில யாருக்குமே கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த பரமுக்கும் அந்த பொண்ணுடைய கதறல் சத்தம் எல்லாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண முடியாம அவருமே பல காயத்தோடையும் வழியிலையும் பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சோனம் கிட்ட இருந்த கேமராவுமே அந்த கும்பல் தூக்கி போட்டுட்டு அவங்கள சீரழிக்க முற்படும் போது இந்த சோனம் தன்னுடைய முழு பலத்தையுமே கொண்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த 5 பேருக்கு முன்னாடி சோனமோடைய அந்த பலம் போதுமான அளவுக்கு இல்லாம போகுது. இதனால ஒரு கட்டத்துல அவங்களால அவனுங்க கிட்ட இருந்து மீண்டு வர முடியாம நிராயுத பாணியா அவனுங்க பண்ண போற அந்த கொடூரத்தை தன் கண்ணு முன்னாடி சகிச்சுக்க முடியாம அவ்வளோ வழிகளையும் ஒன்னா அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு தோணுது என்னன்னா, ஒருவேளை நான் உயிரோட பொழைச்சிட்டேன்னா இவனுங்களை விடவே கூடாது, கண்டிப்பா இவனுங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும், நம்ம சாகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை அப்பவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. ஃபைனலி அந்த பொண்ணை அசிங்கமா போட்டோ எடுத்ததுக்கு பிறகு அந்த 2 பேரையும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தன்னுடைய வாக்குமூலத்தை இந்த பொண்ணு டீட்டெயில்டா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கா.
அப்படி ஒரு கொடூரம் அவங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய தன்னம்பிக்கையை விடாம அந்த 5 பேருடைய தலையெழுத்தை மாத்தக்கூடிய ஒரு ஆளாவும் மாறி நின்னாங்க. இந்த இடத்துல தான் சோனமை பார்த்து போலீஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு, ஆனா இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமா இவ்வளோ டீட்டெயில் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த குற்றவாளிகளை பத்தி இந்த பொண்ணு சொன்ன அந்த துல்லியமான தகவல்கள் தான். ஒருத்தனுடைய கையில கத்தி இருந்துச்சு, இன்னொருத்தனுடைய பெயர் காசிம், அவனுடைய கையில தழும்பு இருந்துச்சு அப்படின்னு அந்த 5 பேருடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாக்குறதுக்கு சில பேர் மைனர் பசங்க மாதிரி இருந்தாங்கன்னும், சில பேர் நடுத்தர வயசு இருந்தாங்க அப்படின்னும், ஒரு 15ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான் அந்த 5 பேரும் அப்படின்னும், அவனுங்க போதை எடுக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னும், இந்த கலர் தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஹேர் ஸ்டைலா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப டீடைல்டா இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸுக்கும் அந்த சக்தி மில்ஸ்ங்கிறது ஒரு மர்மமான இடம்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு பயங்கரத்தை பண்றதுக்கு ஒரு கும்பல் அங்க தங்கியிருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சோனம் கொடுத்த அந்த அடையாளங்களை வச்சு போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் ஒன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. சம்பவம் நடந்த ராத்திரி முழுக்க பாம்பே போலீஸால தூங்கவே முடியல. ஒரு பக்கம் அந்த ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வேக வேகமா அந்த குற்றவாளிகளை தேட ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி போலீஸ் ஆபீசர் அவங்களுடைய டேட்டா பேஸ்ல, அதாவது இதுக்கு முன்னாடி குற்றம் பண்ணவங்களுடைய பெரிய கிரைம்ல இருந்து சின்ன பெட்டி கிரைம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கேஸுமே எடுத்து இவங்க சொன்ன அங்காடையாளத்து கூட மேட்ச் ஆகுதா, அந்த குற்றவாளிகள் யாராவது இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மொத்த லிஸ்ட்டுமே எடுத்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி சோனம் சொன்ன மாதிரி ஒருத்தனுடைய ப்ரொஃபைல்குள்ள மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. அது யாருன்னா காசிம் பெங்காலி. சோனா தான் இவங்களுடைய முதல் விக்டிமான்னு கேட்டால் கிடையாது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 22 நாட்களுக்கு முன்னாடியே சரியா ஜூலை 31, 2013 அன்னைக்கு ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணையும் இதே மாதிரி மிரட்டி சீரழிச்சிருக்காங்க. இப்போ இந்த சோனாவுடைய கன்ஃபெஷன் எல்லாமே செய்தித்தாள்களில் ரொம்ப பரபரப்பாக அச்சிடப்பட்டதுனால சத்தீஸ்கரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களும் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஒரு நாள் காலை 6:30 மணி வாக்கில் ஒரு பொண்ணு டீ கப்போட தன்னுடைய கையில் அன்னைக்கான நியூஸ் பேப்பரை எடுத்தபடி சோஃபாவில் அமர்ந்து அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை படித்து முடித்ததுக்கு பிறகு அவங்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் நிரம்பி இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, சோனாவுக்கு நடந்த அநீதிகள் எல்லாமே அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை தாண்டி நம்மள மாதிரி இங்கேயும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காளே, தைரியமா வந்து இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காளே அப்படின்னு ஒரு தைரியமோ ஆர்வமோ அப்போ அந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவனுங்களால 22 நாட்களுக்கு முன்னாடி சீரழிக்கப்பட்ட அந்த 18 வயது டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தான். இந்த பாலன் இந்த கட்டிடத்துக்குள்ள இவங்க தன்னுடைய காதலன் கூட வரும்போது அங்கேயுமே ஒரு 4 பேர் இந்த பொண்ணை இந்த சோனம் மற்றும் பரம எப்படி சீரழிச்சாங்களோ அதே மாதிரி சீரழிச்சிருக்காங்க. பட் இது நடந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் பத்தி வெளில யாருக்காவது தெரிஞ்சிட்டுனா நம்முடைய மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் சத்தீஸ்கருக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோனா இந்த மாதிரி புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பயம் எல்லாமே நீங்கி நாமளும் இதே மாதிரி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்போதான் நம்மள மாதிரி வேற யாராவது பாதிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஃபியூச்சரில் இனிமேல் யாராவது பாதிக்காமல் இருக்கணும்னாலும் சரி, நாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சத்தீஸ்கரில் இருந்து கிளம்பி பாம்பேக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் அங்கே அவங்களுக்கு ஒரு மோசமான செயல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உனக்கு 2 ஃபிங்கர் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்காக இருந்திருக்கு. 2 ஃபிங்கர் டெஸ்ட்னா என்னன்னா, அதாவது இந்த இருவிரல் சோதனைனா என்னன்னா, பாதிக்கப்பட்ட முக்கியமாக இந்த பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி உடல் ரீதியாக இணைஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய யோனிக்குள்ள 2 விரல்களை விட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டெஸ்ட்டை தான் இந்த பொண்ணுக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு இந்த சம்பவம் நடப்பதற்கு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பேன் பண்ணியிருந்திருக்கு. ஆனால் அது எதுவுமே தெரியாம இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் துடிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த 2 ஃபிங்கர் டெஸ்ட் வந்து சயின்டிஃபிக்கலி ஒரு ப்ரூஃப் இல்லாத ஒரு டெஸ்ட்டுங்கிறதுனாலையும் அவங்க ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட உடல் ரீதியாக இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் ஃபெயிலியரில் தான் போய் முடியும் அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்டே இந்த டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணி
பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு இந்த கேஸ்ல புகார் கொடுத்ததுக்கு பிறகு இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. ஒரு சீரியல் ரேபிஸ்ட்டை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைடில் இருந்தோம் 12 கிரைம் பிரான்ச் 16 போலீஸ் ஸ்டேஷன் அடங்க மொத்தம் 20 டீமை ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த 20 டீமும் இந்த 2 பெண்கள் சொன்ன அங்க அடையாளத்தோட இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனலி அடுத்த 65 மணி நேரத்துக்குள்ள, அதாவது 3 நாட்களுக்குள்ள ஒரு 5 பேரை கைது பண்றாங்க. அது யாருன்னா விஜய் ஜாதவ், சிராஜ், முகமது காசிம், முகமது சலீம் அன்சாரி, சன்சாயிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த 5 பேரும் அந்த 18 வயது டெலிஃபோன் ஆபரேட்டர் வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள். மேற்கொண்டு இந்த சோனாவுடைய குற்றவாளிகளை தேடி போகும்போது தான் போலீஸுக்கு ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவே கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அந்த 18 வயசு பொண்ணுடைய வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த 5 பேரில் 3 பேர் சோனமுடைய குற்றத்திலையுமே ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த வழக்கிலுமே மீதம் இருக்கிற ஆட்களை கைது பண்ணுறாங்க. ஆக மொத்தம் இந்த 2 வழக்கிலையுமே சேர்த்து 7 பேரை கைது பண்ணுறாங்க. அதில் 2 பேர் மைனர். இவனுங்க மைனருங்கிறதுனால இவங்களை பற்றின எந்த டீட்டெயிலுமே போலீஸ் சைடில் இருந்து வெளியிடப்படவே இல்லை. பட் என்னைய கேட்டால் இந்த மைனராக இருக்கிறவனுங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, காமம் எது, பசி எது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு 14 வயசு வரத்துக்குள்ளேயே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது தான். இப்போ இந்த வழக்கிலுமே அந்த மைனராக இருக்கிற பையன் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான். பட் அது தப்புன்னே அவனுக்கு தெரியும். அவனுக்கு சோறு எது தெரியாமலா போயிருக்கும்? கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருந்திருக்கான். ஸோ என்னைய கேட்டா இவனை மைனரா ட்ரீட் பண்ணாம மேஜரா ட்ரீட் பண்ணி இவனை பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே ஓப்பனா வெளியிட்டாதான் இவனுக்குமே அது அசிங்கமாகவும் இருக்கும். நாளை பின்ன இவனை மாதிரி மைனரா இருக்கக்கூடிய பசங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணா 3 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வெளியில வந்துடலாம், நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் வராம இருக்கும். இந்த மாதிரி குற்றம் பண்ணவனுங்களை மைனர்னு நம்ம காப்பாத்தி 2-3 வருஷத்துலயே சிறை தண்டனை அனுபவிச்சு வெளியில வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அவன் ஊருக்குள்ள ஏதாவது கிரைம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ நாளை பின்ன இந்த மாதிரி மைனர் பசங்களும் அதில் ஈடுபடாமல் இருக்கணும்னா மேஜராக ட்ரீட் பண்ணி அவனுங்களுக்கான தண்டனையை ரொம்ப கடுமையாக கொடுத்தாதான் ஃப்யூச்சரில் இந்த மைனர் பசங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமே ஏற்படும். அந்த 5 பேருடைய முகத்தை பார்த்தப்போ போலீஸுக்கே ஆத்திரம் வந்துச்சு. ஏன்னா அவனுங்க ஒருத்தம் கூட எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாங்கள் குடிபோதையில் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னது தான் உச்சக்கட்ட கொடுமையாகவும் இருந்துச்சு. இப்போ குற்றவாளிகளை பிடிச்சாச்சு. ஆனால் அவனுங்களுக்கான தண்டனை சரியாக கிடைக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம நாட்டில் இந்த தனி அந்தஸ்தே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். கொலை பண்ண அந்த குற்றவாளிக்கு கூட மரண தண்டனை சீக்கிரம் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் இந்த பாலியல் வழக்கில் ஈடுபட்ட அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குங்கிறத நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி அப்படி ஒரு சலுகையை அவனுங்க அனுபவிச்சுட்டு வரானுங்க. இந்த வழக்கில் இந்தியாவுடைய டாப் கிரிமினல் லாயரான உஜ்வல் நிகம் அப்படின்றவர் தான் நீதிமன்றத்தில் இந்த பெண்கள் சார்பாக வாதாடி இருந்திருக்காரு. அவருடைய முக்கியமான வாதங்கள் இந்த வழக்கில் ஒரு பெரிய பூகம்பத்தையே கலப்ப ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் அந்த பத்திரிகையாளர் பெண்ணுடைய சாட்சி, இன்னொரு பக்கம் அந்த டெலிஃபோன் ஆபரேட்டர் பெண்ணுடைய சாட்சின்னு இந்த 2 பெண்களுக்குள்ள இருந்த ஒரே ஒற்றுமையை உஜ்வல் நிகம் சரியா பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லியாகணும். கோர்ட்ல இந்த கேஸ் விசாரணைக்கு வந்த உடனே அந்த குற்றவாளிகள் தரப்புல இருந்து என்ன ஒரு வாதம் வச்சாங்கன்னு தெரியுமா? இந்த 2 பொண்ணுங்களும் வாண்டடா விருப்பப்பட்டு தான் எங்க கூட வந்தாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அந்த லாயருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. பட் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இதை டெக்னிக்கலி நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பல மெனக்கடல்லாம் ஈடுபட்டு இந்த பொண்ணு அந்த நேரத்தில் எங்கெங்க இருந்தாங்க, யாரை பார்த்தாங்க, இதுக்கு முன்னாடி இவனுங்களை மீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணி இந்த 2 பொண்ணுங்களுக்கும் இந்த குற்றவாளி 5 பேருக்கும் எந்தவித சம்பந்தமுமே கிடையாது, இவங்க இதுக்கு முன்னாடி இவங்களை மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி எவிடன்ஸோட இந்த லாயர் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறாரு. நிர்பயாவுடைய சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு புது சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல முக்கியமா செக்ஷன் 376E என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆள் ஏற்கனவே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு மறுபடியும் ஈடுபட்டிருந்தானா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த சட்டப்பிரிவு சொல்லுது. ஸோ இந்த செக்ஷனை கெட்டியா பிடிச்சிக்கிட்ட இந்த லாயர் இவனுங்க மேல அந்த சட்டத்தையுமே பாய்ச்சிருந்திருக்காரு. ஸோ ஃபைனலி இந்த மொத்த கோர்ட்டும் மொத்த பாம்பே நகரமும் அந்த கேஸோடைய தீர்ப்பை நோக்கி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு நாளும் வந்தது.
சரியா ஏப்ரல் 4, 2014 பாம்பே நீதிமன்ற வளாகமே கேமராக்களாலையும் மக்களுடைய அமைதியினாலையும் போலீஸ் ஆபீசராலையும் லாயராலையும் நிரம்பி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாரும் ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது யாருன்னா நீதிபதி ஷாலினி ஜோஷி. இந்த நீதிபதி அவங்களுடைய இருக்கையில வந்து அமர ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்திய சட்ட வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாளாகவும் அது அமைய ஆரம்பிச்சது. நீதிபதி ஷாலினி அவங்களுடைய தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சதுமே அந்த குற்றவாளிகள் எல்லாரும் நடுநடுங்கி போக ஆரம்பிச்சாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறையை இந்த சமூகம் ஒருபோதும் சமரசம் செஞ்சிக்காதுன்னு, குற்றவாளிகள் என்னைக்குமே கடுமையா தண்டிக்கப்பட வேணும்னு சொல்லி தான் அன்னைக்கு அவங்க தீர்ப்பையே வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த உஜ்வால் நிகாம் என்ற லாயர் முன்வச்ச செக்ஷன் 376E பிரிவின் கீழே தான் குற்றம் சுமத்தி அந்த நீதிபதியுமே இவனுங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி விஜய் ஜாதவ், முகமது காசிம், முகமது சலீம் அப்படின்னு இந்த 3 பேரும் அந்த டெலிபோன் ஆபரேட் பெண்ணுடைய வழக்கலையும் இந்த பத்திரிகையாளர் பெண்ணையும் சீரழிச்சதுனால மரண தண்டனையை அறிவிச்சிருந்திருக்காங்க. மீதம் இருக்கிற 2 பேருக்கும் ஆயுள் தண்டனையை அறிவிக்கிறாங்க. இன்னும் 2 பேர் மைனருங்கிறதுனால அவனுங்க சிறார் ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவனுங்க வெளியில வந்துட்டதாகவும் சொல்லப்படுது. என்ன ப்ரோ இதோட கேஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸோடைய டாக்கே இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. குற்றம் சுமத்தப்பட்ட இந்த குற்றவாளிகள் அனைவரும் தங்களுடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பாம்பே ஹைகோர்ட்ல இதுக்கான வாதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் பத்திரிகை மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த செய்திகள் ஒன்னொன்னும் அவங்கள நிலகுலைய வச்சுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த செக்ஷன் 376E என்ற சட்டத்தின் அடிப்படையில் முதல் முறையா இந்த கேஸ் தான் நீதிமன்றம் எடுத்து விசாரணை பண்ணி அவனுங்களுக்கு மரண தண்டனை செஷன் கோர்ட் வந்து கொடுத்திருக்கு. இப்ப குற்றவாளிகள் ஹைகோர்ட்ல இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணி எங்களுடைய மரண தண்டனையை குறைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கானுங்க. ஹைகோர்ட் நீதிபதிகளும் இருதரப்பு வாதங்களையும் ரொம்ப ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல சட்டம் ஒரு பக்கம், மனிதாபிமானம் ஒரு பக்கம், இந்த 2க்கு நடுவுல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே அவங்களுக்குள்ள நடந்துச்சு. இப்படியே இந்த மேல்முறையீடு கேஸ் பல வருடங்கள் கிட்ட நடக்க ஆரம்பிச்சது. 2021 பாம்பே ஹைகோர்ட் ஒரு அதிரடியான தீர்ப்பு ஒன்று சொன்னாங்க. பட் அந்த தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு ஒரு பக்கம் நிம்மதியும் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய அடியையும் கொடுத்துச்சு. வழக்கம் போல எல்லா கேஸ்லையுமே மேல்முறையீடு போகும்போது என்ன தீர்ப்பு வருமோ அதே தீர்ப்பு தான் இந்த 3 மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கும் வந்துச்சு. 7 வருஷம் கழிச்சு டிசம்பர் மாதம் 2021 வெளியான அந்த தீர்ப்புல நீதிபதிகள் என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, இவனுங்களுடைய மரண தண்டனையை குறைச்சி வாழ்நாள் முழுக்க பரோலே இல்லாத, மன்னிப்பே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனையை கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இவனுங்க சாகர வரைக்கும் அந்த ஜெயிலே தான் இருந்தாகணும். இவனுங்களுக்கு எந்தவித கருணையுமே காட்டப்படாது. அந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு வெளியானதுக்கு பிறகு பயங்கரமான ஒரு ஆதங்கம், குற்றச்சாட்டுகள் எல்லாமே பல சமூக ஆர்வலர்கள் கிட்ட இருந்தும் வெளிவர ஆரம்பிச்சது. பட் அதுக்கு நீதிமன்றம் அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தா அவனுடைய உயிர் 5 நிமிஷத்துல போயிடும். ஆனா வாழ்நாள் முழுக்க வெளி உலகத்தையே பார்க்க முடியாம தன்னந்தனியா அந்த சிறையில இருக்கும்போது அவன் அனுபவிக்க போற அந்த தனிமையும் சிறைவாசமும் அவனை கடைசி வரைக்கும் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது மரண தண்டனைக்கு ஈடான ஒரு தண்டனை தான் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. 2012 டெல்லியில் நடந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு இந்தியா முழுக்க மக்கள் கொதிச்சு போய் வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் சட்டம் இவ்வளவு பலவீனமா இருக்கே, குற்றவாளிகள் எல்லாருமே தப்பிச்சிடுவாங்களே அப்படின்ற பயம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. இதனால அப்போதைக்கு இருந்த அரசாங்கம் இந்தியாவுடைய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான JS வர்மாவுடைய தலைமையில் ஒரு கமிட்டியை ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்ததுக்கு பிறகு பொதுமக்கள் கிட்ட இருந்து சுமார் 80,000 ஆலோசனைகளை வாங்கி மின்னல் வேகத்தில் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் 2013 குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த கமிட்டி என்ன அதிரடியான முடிவுகள் எடுத்தாங்கன்னா, 30 நாட்களுக்குள்ள 630 பக்கம் இருக்கிற ஒரு பெரிய அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணாங்க. அதில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாலியல் வன்கொடுமைங்கிறது ஒரு சின்ன தப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி பொண்ணுங்களை தப்பாக தொடுறது, ஸ்டாக்கிங் பண்ணுறது, ஆபாசமாக பார்க்கறதுங்கிறது எல்லாமே கிரிமினல் குற்றம் தான்னு சொன்னாங்க. மேற்கொண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற மாதிரியான குற்றங்களுக்கு கடும் ஆயுள் தண்டனை வழங்கணும்னு சொன்னாங்க. அடுத்தபடியாக செக்ஷன் 376E ஒருத்தன் ஒரு முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு மறுபடியும் அதே தப்பை செஞ்சானா அவனை மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரையும் செஞ்சாங்க. இந்த செக்ஷனை வச்சு தான் அந்த 5 குற்றவாளிகளுக்கும் பின்னாடி செஷன் கோர்ட் மரண தண்டனை கொடுத்துச்சு.
பெண்களுக்கு எதிரான கேஸ்கள் வருஷக்கணக்கா இழுக்காம சீக்கிரமா தீர்ப்பு வரணும்னு அவங்களுடைய கமிட்டியில நிறைய கோரிக்கைகள் எல்லாமே வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாம்பேவை மையமா வச்சு எடுக்கப்படுற பல த்ரில்லர் படங்கள் மற்றும் வெப் சீரிஸுக்கு இந்த சக்தி மில்ஸ் தான் ஒரு ரெஃபரன்ஸாவே இருக்கு. நாம இந்த கேஸ்ல இருந்து கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பயம் நம்மள கட்டி போட அனுமதிக்கவே கூடாது. அந்த பெண் பத்திரிகையாளர் அன்னைக்கு தைரியமா புகார் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அந்த 5 மிருகங்களும் ஜெயில கம்பி எண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புங்கிறது யாரோ ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இல்ல, அது நம்ம கிட்ட இருந்தே தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தரும் புதுசா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நீங்க போற இடம் பாதுகாப்பானதா இல்லையாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மேற்கொண்டு பெண்கள் தனியாக போகும்போதோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு போகும்போதோ எப்போதுமே உங்களுடைய மொபைலில் ஸ்பீட் டயலில் ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பேட் வைப் உங்களுக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுத்திச்சுன்னா அதை என்னைக்குமே அலட்சியப்படுத்தாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் நடந்தா அதை மனசுக்குள்ள புதைச்சி வச்சுக்காதீங்க. வெளியில வந்து தைரியமா சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற குரல் இன்னும் 10 பேரை காப்பாற்றலாம். அநீதியை தட்டி கேட்குற அந்த துணிச்சல் தான் இப்போ இருக்கிற காலத்துக்கு சரியானது. சட்டம் நமக்காக இருக்கு, போலீஸ் நமக்காக இருக்காங்க. முதல் போராட்டத்தை தொடங்க வேண்டியதும் நாம தான். நீங்க இந்த 2 பெண்களுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான கொடூர சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.